இந்த மூக்கடைப்புக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அது நைட்டு நேரத்தில் சிலர் வந்து ஃபேன் போட்டுகிட்டே தூங்கும். எவ்வளோ குளிராக இருந்தால் கூட ஃபேன் போட்டுகிட்டே தான் தூங்குவாங்க. அவங்களுக்கு வந்து நைட்டு வந்து ஒரு ரொம்ப அமைதியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அது தூக்கம் வராது. அதனால் ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது வந்து அதனால் அந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தான் குளிராக இருந்தால் கூட ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அந்த குளிர்ச்சியான காற்று வந்து படும்போது அப்போ மூக்கடைப்பு என்பது வரும். மூச்சு விடவே முடியாது, அந்த அளவுக்கு மூக்கு அடைச்சிரும். அதனால் குளிருக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, சீதோஷ்ண தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி, சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மின்விசிறியை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப குளிர்காலமாக இருக்குது, அப்போ மின்விசிறி போடாமலே தூங்க பழகணும். அதே நேரத்தில் ரொம்ப குளிர்காலமாக இருக்கும், ஆனால் மின்விசிறியை போட்டு இழுத்து போத்திட்டு தூங்குவாங்க. அப்படி இல்லாமல் அப்படி இழுத்து போத்திட்டு தூங்கினா கூட அந்த குளிர்ச்சியான காற்று வந்து அந்த முகத்தில் உடம்புல பட்டு மூக்கை வந்து மூச்சு விட முடியாத அளவுக்கு அடைச்சிரும். இதனால தூக்கம் வந்து சரியாக வராது. ஆனாலும் கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ண மாட்டாங்க. கஷ்டப்பட்டு எப்படியாவது சரியாக தூக்கம் வரலன்னா கூட தூங்குவதற்காக முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. இது வந்து இந்த மூக்கடைப்புக்கும் சரி தூக்கமின்மைக்கும் இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன்னா இரவு நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது ரொம்ப அமைதியாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப வெறுமையாக தோணும். ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த ஃபேன் சத்தத்தை போட்டுக்கிட்டு ஃபேன் சத்தங்கிறது அப்படியே பழகிட்டாங்க. தூங்கும்போது அவங்களுக்கு ஃபேன் சத்தம் கேட்கணும். மின்விசிறி ஓடுகின்ற அந்த சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இவங்களுக்கு தூக்கம் வரும். ரொம்ப அமைதியாக இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப வெறுமையாக இருக்கும், ஒரு பயமாக கூட இருக்கும். ஃபேன் சத்தங்கிறது, மின்விசிறி ஓடுகின்ற அந்த சத்தம் என்பது இவர்களுக்கு ஒரு துணை போல் இருக்கும். அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேன் போட்டுக்கிட்டே எவ்வளோ தான் குளிராக இருக்கட்டும் அது வேகமாக ஃபேனை போட்டு தூங்குவாங்க. நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது எப்போ எவ்வளோ ஸ்பீடில் ஃபேன் வைக்கணும், மின்விசிறி வந்து எப்போ வந்து நம்ம ஸ்பீடாக வைக்கணும், எப்போ வந்து குறைவாக வைக்கணும், அந்த சீதோஷ்ண நிலை தட்பவெப்ப நிலை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நம்ம இன்றைக்கி இவ்வளோ ஸ்பீடு போதும், இன்றைக்கி மின்விசிறியின் வேகம் வந்து இவ்வளோ வேகம் போதும், இவ்வளோ இன்றைக்கி குறைவாக வச்சுக்கலாம், இன்றைக்கி தேவையில்லை, மழை பெஞ்சிருக்குது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, இன்றைக்கி இது தேவையில்லை மின்விசிறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்விசிறியின் வேகத்தை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும், தேவையில்லாத போது அதை தவிர்ப்பதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வேண்டாம், இன்றைக்கி மின்விசிறி ஓட வேண்டாம், ஏன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது, அதனால் மின்விசிறி ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். இந்த மாதிரி கற்றுக்கணும். இன்னும் என்னென்னா, இங்கே கொசுக்கடி பிரச்சனையெல்லாம் இருக்குங்கிறதுனால எல்லா நாளுமே ஃபேனை போட்டு தூங்கினா தான் தூங்க முடியும் அப்படிங்கிற ஃபேனை போட்டு எல்லா நாளும் தூங்குவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. கொசுக்கடி பிரச்சனைங்கிறது எல்லா நாளுமே இருக்குது. ஃபேனை போடலன்னா கொசு வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபேன் இல்லாமல் தூங்கினாக்கா கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபேன் போட்டாக்கா அதிக குளிர் காரணமாக மூக்கடைப்பு ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும். இப்படி இருதலை கொல்லி எறும்பு போல் மக்களில் பெரும்பாலானோர் அவஸ்தைப்படுறாங்க. அப்போது கொசுக்கடி வராமல் இருக்கணும்னாக்கா ஜன்னலில் கொசுவல் அடிக்கணும், அதுதான் சிறந்த தீர்வு. கொசுவத்தியெல்லாம் பற்ற வைக்கக்கூடாது. லிக்விடு மஸ்கிட்டோ ஆயில் அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. அதெல்லாம் பயன்படுத்தினா விஷத்தலைவலி வரும். அந்த லிக்விடு டைப்பில் இருக்கிற அந்த கொசு விரட்டி அது வந்து ப்ளக்கில் இன் பண்ணாக்கா, அது சுவிட்ச் ஆன் பண்ணாக்கா அது வந்து ஆவியாக போய் இருக்கிற கொசுவெல்லாம் விரட்டிடும்னு சொல்கிறாங்களா, அதை போட்டாக்கா விஷத்தலைவலி வரும். அதனால் கெமிக்கல் வந்து எந்த வகையிலான கெமிக்கல் கூட நிறைய பேருக்கு ஒத்து வராது. அது வந்து இந்த ஏதாவது நாப்தலின் டாய்லெட்லலாம் ஒரு இது வைப்பாங்க, வாசனைக்காக வைப்பாங்க. அதுவும் வந்து தலைவலி வர்றதற்கும் தூக்கமின்மை வருவதற்கும் காரணமாக இருக்கும். அதனால் கெமிக்கலை வந்து எப்போவுமே ஒரு கெமிக்கல் கலந்த வாசனை அதை எப்போவுமே சந்தேகத்தோடவே பார்க்கணும். அது மாதிரி வந்து பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த வாசனை எல்லாமே நரம்புகளை பாதிச்சதுன்னா கண்டிப்பாக தூக்கம் இல்லாமல் போகும். முதல்ல அது கை வைக்கிற வேலையை தூக்கத்தை இல்லாமல் பண்ணிடும். அதனால் ஆழ்ந்த அமைதியான அற்புதமான ஒரு தூங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் வந்து இந்த கெமிக்கல் வாசனைகளை கிட்ட விடாதீங்க. கெமிக்கல் வாசனைகளை எக்காரணத்தை கொண்டு அனுமதிக்காதீங்க. அதனால் வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கும். கெமிக்கல் கலந்த வாசனை எந்த வகையில் வந்தாலும் சரி, அது நரம்பு மண்டலத்தை குறிவைக்கும், தூக்கமின்மையை ஏற்படுத்தும், படிப்படியாக நோய்களையும் அமைதியின்மையை ஏற்படுத்திவிடும்.
அதனால் வந்து எதுனா ஃபேன் சவுண்டு, அதுக்காக தான் சொன்னேன். ஃபேன் சவுண்டு கேட்டால் தான் சிலருக்கு தூக்கம் வரும். காரணம் வந்து கொசுக்கடி பிரச்சனையாக இருக்கலாம். அப்புறம் வந்து சிலருக்கு வந்து அந்த அமைதியான இரவு வந்து அவர்களுக்கு பயமாக இருக்கும். அதனால் துணைக்கு இந்த ஃபேன் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி குளிர்காலத்தில் ஃபேனை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எப்போதும் ஃபேன் ஓடணும் அவங்களுக்கு. அப்படி இருக்கிறதுனால மூக்கடைப்பு, தூக்கமின்மை பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேனோட வேகத்தை கூட்டவும் குறைக்கவும், தேவையில்லாத போது அதை நிறுத்தி அமைதியான அந்த இரவில் ஓய்வெடுக்க தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஏசிலாம் வந்துருச்சு. இப்போ மின்விசிறி பயன்படுத்துறதை விட ஏசி பயன்படுத்துகிறது அதிகமாகிடுச்சு. ஏசி கூட அந்த என்ன ஆச்சுன்னா, எப்போதும் ஏசியை எப்போல்லாம் தேவையில்லையோ அதை தவிர்க்க பழகாமல் எதாக இருந்தாலும் இவங்க அதுக்கு அடிமையாகிடுறாங்க. ஒரு மின்விசிறினா கூட அதுக்கு அடிமையாகிறாங்க, ஏசினாலும் அதுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இப்படி வந்து அடிமைத்தனம் என்பது முதல்ல பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு அடிமைத்தனம், எந்த ஒரு பழக்கத்துக்கும் அடிமையாகக்கூடாது. அதோட தேவை அறிந்து அதை பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத போது அதை தவிர்க்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். எதுக்குமே அடிமையாகக்கூடாது. அதுதான் அங்கே முக்கியம். அடிமைத்தனம் தான் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது.